ஹாய் வர்ஸ். போன வீடியோவில் மூரா சந்திரனுக்கு நந்தினியை திருமணம் செஞ்சு வைக்கிறத பற்றி அவந்திகாட்ட பேசினதும் அவந்திகா இதுக்கு மறுப்பு சொல்கிறதும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அவந்திகா இதை கேட்டு கோவப்பட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட பையனுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்நாள் முழுவதும் அடிமைப்படுத்துறதுக்கும் அவமதிக்கிறதுக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. என்னோட பொண்ணு யாரை விரும்புகிறாளோ அவள் கூட தான் திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உன்னோட பழிவாங்க எண்ணத்துக்கு அவள் பழியாக அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும் வேற யாரு கூட திருமணம் செஞ்சு வைக்க போற அந்த மலைக்கேதுக்கா அப்படிங்கிறாங்க. காயப்பட்ட நந்தனை விட்டுட்டு போனானே அந்த மலைக்கேதுவா அப்படிங்கிறாங்க. அவந்திகாவும் உண்மைதான், ஆனா அவன் வருங்கால மனைவியோட தந்தைய வதம் செய்யல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மூராவும் நீ ஒரு அரசி போல பேசிட்டு இருக்க, நீ ஒரு தாயா யோசிச்சு பாரு, உன்னோட பொண்ணை மறுபடியும் கூப்பிட்டு போறதுக்கு அந்த மலைக்கேது போறது இல்ல. என்னோட மகன் இந்த நாட்டை போரிட்டு வென்றிருக்கான், அதனால இப்போ உன்னோட பொண்ணு ஒரு சாதாரண பணிப்பெண் தான், இளவரசி இல்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவியும் அவந்திகாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு அரசனோட தாய் ஒரு பணிப்பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய அதிர்ஷ்டம். நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க, நாளைக்கு என்ன ஆகும்? நீங்க எனக்கு ஒரு காலத்துல தோழியா இருந்த, அதையும் நான் மறக்கல. இது மட்டும் இல்லாம உன்னோட பொண்ணு கஷ்டப்படுறதையும் நான் விரும்பல அப்படிங்கிறாங்க. நான் இங்க அனுமதி கூற வரல, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தான் வந்திருக்கேன். என்னோட மகளுக்கு ராஜ பதவி கிடைக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பு, அவன் மான மரியாதையோட வாழ்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை பத்தி புரிஞ்சிருப்ப. ஒரு பொண்ணு அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் தான் அரசு பதவியோட இருப்பா, அப்படி இல்லைன்னா பணிப்பெண் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மூரா சொல்றாங்க. இதை கேட்டு அவந்திகாவும் யோசிக்கிறாங்க. நான் நந்தினிக்கு இந்த வாய்ப்பை தரத்துக்கு காரணம் என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயத்துக்கும் நந்தினி காரணம் இல்லை, அதனாலதான் அவளுக்கு இந்த வாய்ப்பை தரேன். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், இனிமேல் உன்னோட விருப்பம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற பணிப்பெண்கள் இருவரசத்தட்ட அங்க வச்சுட்டு போறாங்க. மூரா போற நேரத்துல நந்தினியும் அந்த இடத்துக்கு போறாங்க. நந்தினி மூராவை பார்த்து அதிர்ச்சியாயிட்டு அவந்திகா பார்த்தோம், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு சந்திராவோட தாய் எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. திருமண சம்பந்தம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. இதை கேட்டு நந்தினியும் திருமணமா யாருக்கு அப்படிங்கிறாங்க. உன்னைய சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொன்னோடனே நந்தினி அதிர்ச்சி ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் என்னோட தந்தையும் செஞ்சிருக்கான், இப்படி திருமணம் செஞ்சுக்கிறதுன்னு நந்தினி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நந்தினி எதுவும் பேசாம இருக்க அவந்திகா நந்தினி அப்படிங்கிறாங்க, கொஞ்ச நேரம் நீ தனிமையில விடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போன உடனே நந்தினி தனிமையில இருந்து அழுகுறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் என்னால அவளை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஹெல்னாட்டையும் துல்தராட்டையும் சொல்றாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் உன்னோட குரு சொல்றது சரிதான் அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே நீயுமா அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. ஹெல்னாவும் அரசியல உணர்வு கட்டுப்பட்டு நம்ம திருமணம் செஞ்சுக்கிறது இல்ல, சிறப்பான எதிர்காலத்துக்காக தான் நம்ம எல்லாருமே திருமணம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சந்திரனும் யோசிக்கிற, ஆமா ஆச்சாரியர் சொன்னதை கேட்டு ஹெலனாவை கிரேக்க படைக்கும் என்னை செல்வத்துக்காகவும் திருமணம் செஞ்ச நந்தினி மட்டும் ஏன் மறுக்கிற அப்படின்னு துதுரா கேட்கிறாங்க. இதை கேட்ட சந்திரனும் உங்களை திருமணம் செஞ்சது உண்மைதான், ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் உங்க மேல காதல் இல்ல அப்படின்னு சொன்னோன்னு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆனா உங்க மேல கோபமும் கிடையாது, ஆனா அந்த நந்தினி மேல எனக்கு ரொம்ப குரோதம் இருக்கு. குரோதம் எல்லாமே அந்த நந்தனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்து மேலேயும் இருக்குது. அந்த நந்தினி நந்தனோட பொண்ணுன்னு மறக்காதீங்க, அவளோட குணத்துல நந்தனோட குணம் அப்படியே இருக்குது, அதை நீங்க மறக்காதீங்க அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.